வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பாலைவனத்தில் கட்டப்பட்ட யூதர்களின் ஒரு புனித கூடாரம். அதோட பேரு மிஷ்கான். ஆமா. இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க சில மூலங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இதுல விவிலியத்தோட மூலப்பிரதிகள், யூத மத பாரம்பரிய விளக்கங்கள், அப்புறம் நவீன தொல்லியல் பார்வைகள்னு பலதரப்பட்ட தகவல்கள் இருக்கு. சரி. இந்த இடம்பெயரக்கூடிய ஒரு புனித ஸ்தலம், அது எப்படி கட்டப்பட்டது, யார் கட்டுனாங்க, அதுக்கு என்ன முக்கியத்துவம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். வாங்க இதை விரிவாக அலசுவோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட 3 வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுற மாதிரி கூட தோணும். ஓஹோ, எப்படிங்க? ஒரு பக்கம் விவிலியம் ஒவ்வொரு ஆணியோட அளவையும் சொல்ற அளவுக்கு ஒரு துல்லியமான வரைபடத்தை கொடுக்குது. இன்னொரு பக்கம் தொல்லியல் துறை இப்படி ஒண்ணு இருந்ததற்கான ஒரு சின்ன துரும்பு கூட எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுது. சரி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல யூத பாரம்பரியம் இத ஒரு அமானுஷ்ய, ஒரு தெய்வீக நிகழ்வா பாக்குது. இந்த 3 கண்ணோட்டங்களையும் அலசுறது தான் இந்த ஆய்வோட சவாலே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ அந்த முதல் கண்ணோட்டத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். விவிலியத்தோட யாத்ராகமம், அதாவது எக்ஸோடஸ் புத்தகத்துல இருக்கிற அந்த வரைபடம், அதன்படி இந்த மிஷ்கான் அப்படின்னா என்ன? மிஷ்கான் அப்படிங்கிறது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி பாலைவனத்துல பயணம் செஞ்சப்போ 40 வருஷம். ஆமா. அந்த சமயத்துல கடவுள் அவங்களோட தங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இது ஒரு நிரந்தரமான கோயில் மாதிரி இல்ல. ஓகே. மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்களோட கூடவே பயணம் செய்யற ஒரு நடமாடும் புனித ஸ்தலம். அதனாலதான் இதுக்கு கூடாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓகே, ஒரு நடமாடும் கோயில். அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு? பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? அதோட அளவு சுமார் 30 முழம் நீளம், 10 முழம் அகலம். 30க்கு 10. ஆமா. இன்றைய கணக்குல சொன்னா ஏகதேசம் ஒரு 45 அடி நீளம், 15 அடி அகலம் இருக்கும். சரி. அதுல 2 முக்கிய அறைகள். உள்ளே இருக்கிற அறைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ்னு பேரு. அதுக்கு வெளியே இருக்கிற அறைக்கு பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ்னு பேரு. இத சுத்தி ஒரு பெரிய முற்றம் இருந்துச்சு. அந்த முற்றத்துல என்ன இருந்துச்சு? அந்த முற்றத்துல தான் பலிபீடமோ, குருமார்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு வெண்கல தொட்டியும் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு முழுமையான வழிபாட்டு வளாகம் மாதிரியே இத வடிவமைச்சிருந்தாங்க. நீங்க வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இந்த வடிவமைப்பு மனிதர்களோட கற்பனைகளை உருவானது இல்லையே. இல்லவே இல்ல. உங்க மூலங்கள்ல இது ஒரு தெய்வீக வரைபடம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் இதுல மிக முக்கியமான புள்ளி. யாத்ராகமம் புத்தகம் சொல்றபடி சீனாய் மலையில மோசேக்கு கடவுளால் ஒரு மாதிரி காட்டப்பட்டு, சரி, அந்த மாதிரியின் படியும் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம மிக மிக துல்லியமா எல்லாம் செய்யப்படணும்னு கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்போ கற்பனைக்கு இடமே இல்ல. துளியும் இல்ல. ஒவ்வொரு திரையோட நிறம், ஒவ்வொரு தூணோட உயரம், ஒவ்வொரு பொருளோட இடம்னு எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு தெய்வீக கட்டிடக்கலையின் நேரடி பிரதிபலிப்பு. ஆமா, அந்த தெய்வீக தன்மையை உறுதி செய்யும் விதமாகத்தான் உள்ள வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் இருந்தன இல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டி, தங்க மெனோரா. நிச்சயமா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருந்துச்சு. அதுதான் அந்த இடத்தோட மையப்புள்ளி, கடவுளோட பிரசன்னத்தின் அடையாளம். சரி. பரிசுத்த ஸ்தலத்துல 7 கிளைகளை கொண்ட தங்க மெனோரா இரவு பகலா ஒளி வீசி கொண்டிருந்தது. அது கடவுளோட ஞானத்தையும் ஒருபோதும் அணையாத வெளிச்சத்தையும் குறிச்சது. ஓகே. அதோட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொட்டிகளை வைக்கிற சமூகத்தப்ப மேஜை, அப்புறம் நறுமண புகைய காட்டுகிற தூப பீடம், இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான குறியீடார்த்தம் இருந்துச்சு. சரி, இந்த வடிவமைப்பு பிரமிக்க வைக்குது. ஆனா என் மனசுல எழும் கேள்வி, பாலைவனத்தின் நடுவில் நாடோடிகளாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தால் இவ்வளவு நுணுக்கமான ஒரு கலைப்படைப்பை எப்படி உருவாக்க முடிஞ்சது? இதற்கான நிபுணர்கள் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. யாத்ராகமம் புத்தகம் சொல்றதபடி இது வெறும் மனித திறமையால சாத்தியமாகல. அப்போ கடவுளே 2 பேரை இதற்காக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்ததாக அது சொல்லுது. அவங்க பேரு பெசலேல் மற்றும் அஹோலியாப். அப்படி என்றால் இது தெய்வீக உத்வேகத்தால் மட்டுமே நடந்ததா? மக்களின் பங்கு எதுவும் இல்லையா? இல்ல. அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம். இது ஒரு சமூகத்தோட கூட்டு முயற்சி. பெசலேல், அகோலியாப் 2 பேரும் தலைமை பொறியாளர்கள் மாதிரி இருந்தாங்க. ஆனா மோசையோட அழைப்பை ஏற்று இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மனமுவந்து தங்கள் கிட்ட இருந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன மாதிரி பொருட்கள்? தங்கம்,
வெள்ளி, வெண்கலம், நீலம், ஊதா, சிவப்பு நிற நூல்கள், விலையுயர்ந்த மரக்கட்டைகள், ஆட்டுக்கடா தோள்கள்னு அவங்க கொடுத்த பொருட்கள் தேவைக்கு அதிகமாவே குவிஞ்சிச்சான். ஓ, அப்போ இது ஒரு கிரவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்திருக்கு. ஒரு விதத்துல அப்படிதான். அது மட்டும் இல்ல, திறமையுள்ள எல்லோரும், அதாவது நெசவாளர்கள், தச்சர்கள், உலோக வேலை செய்யறவங்க, கற்களை பதிக்கிறவங்கன்னு எல்லோரும் ஆமா, மோசே வழிநடத்த அவரோட சேர்ந்து இந்த பணியில தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இது வெறும் 2 நிபுணர்களோட வேலை இல்ல, ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின் சின்னம். உங்க மூலங்கள்ல நான் படிச்ச ஒரு யூத பாரம்பரிய கதை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லுங்க. அதாவது இவ்வளோ திறமையான கைவினைஞர்கள், இவ்வளோ மக்கள் பங்களிப்பு எல்லாம் முடிஞ்சு கூடாரத்தோட எல்லா பாகங்களும் தயாரான பிறகு அதை எப்படி ஒண்ணு சேர்க்கிறதுன்னு யாருக்குமே தெரியலையா? இது உண்மையா? ஆம், அந்த பாரம்பரிய கதை அப்படிதான் சொல்லுது. ஒரு யூத மத விளக்கம், மிட்ராஷ்னு சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுதுன்னா, பெசலெல் உட்பட மிக திறமையான கைவினைஞர்கள் கூட அதை எப்படி ஒன்றிணைப்பதுன்னு குழம்பி நின்றார்களாம். அப்போ மோசே அதன் பாகங்கள் மீது கை வைத்த போதுதான் அந்த கூடாரம் தானாகவே எழுந்து நின்றதாக அந்த கதை விவரிக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி ஒரு கதை சொல்லப்படுது? இதோட குறியீட்டு அர்த்தம் ரொம்ப ஆழமானது. மனித திறமை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் தெய்வீக வழிகாட்டுதலும் அருளும் இல்லாம ஒரு புனிதமான காரியம் முழுமையடையாதுங்கிறது தான் அது உணர்த்துற செய்தி. தெய்வீக தலையீடு தேவன் அது சொல்லுது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். இதோட உண்மையான கட்டுமான நுட்பங்கள் எப்படி இருந்துச்சு? அதாவது பாலைவனத்துல கிடைக்கிற பொருள்களை வச்சு இதை எப்படி கட்டினாங்க? இதோட சட்டகம் சீத்திம் மரம், அதாவது அக்கஷியா வோட் பலகைகளால ஆனது. சீத்திம் மரமா? ஆமா, சீத்திம் மரம்ங்கிறது பாலைவனத்துல வளரக்கூடிய ரொம்ப உறுதியான ஆனா எடை குறைவான ஒரு வகை மரம். அதனால தூக்கிட்டு போறதுக்கு சுலபமா இருந்திருக்கும். ஓகே. அந்த மர பலகைகள் மேல தங்க தகடு போர்த்தப்பட்டிருந்துச்சு. இந்த பலகைகள் ஒவ்வொன்றும் கனமான வெள்ளி பாதங்கள்ல நிக்க வைக்கப்பட்டது. இது அந்த முழு அமைப்புக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துச்சு. ஒரு லெகோ செட் மாதிரி பிரிக்கவும் சேர்க்கவும் எளிதாக இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா பாலைவனத்தின் கடும் வெயிலையும் மணல் புயலையும் இது எப்படி தாங்கியது? இதன் கூரை அவ்வளவு பலமாக இருந்ததா? மிகச்சிறந்த கேள்வி. அதோட கூரை அமைப்பு தான் இந்த கட்டமைப்பின் ஒரு பொறியியல் அதிசயம். அது பல அடுக்குகளால் ஆனது. பல அடுக்குகளா? ஆமா. கூடாரத்தின் மேற்கூரைகள், அதை மூடியிருந்த விரிப்புகள் பல அடுக்குகளை கொண்டவை. உட்புற திரை நீலம், ஊதா, சிவப்பு வண்ண நூல்களால் நெய்யப்பட்டு அதுல கேருபீன்களின், அதாவது வானதூதர்களின் உருவங்கள் ரொம்ப நுணுக்கமா வரையப்பட்டிருந்துச்சு. சரி, அது உள் அலங்காரம். வெளிப்புற பாதுகாப்புக்கு என்ன இருந்துச்சு? அதுக்கு மேல வெள்ளாட்டு மயிராலான ஒரு தடிமனான திரை இருந்துச்சு. அது வெப்பத்தை தடுத்தது. அதுக்கு மேல சிவப்பு நிறத்தில் சாயமிடப்பட்ட ஆட்டுக்கடா தோல் மற்றும் கடைசியா டகாஷ் எனப்படும் ஒரு வகை அரிய நீர்ப்புகாத விலங்கின் தோல்னு பல அடுக்குகள் இருந்துச்சு. அப்படியா? இந்த அடுக்கு அமைப்பு கடுமையான வெப்பம், குளிர், மழை, மணல் புயல்னு எல்லாத்திலிருந்தும் உள்ளே இருக்கிற புனித பொருட்களை பாதுகாக்கிற ஒரு சிறந்த காப்பு பொருளாக செயல்பட்டது. ரொம்ப முக்கியமா இது இடம்பெயரக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அது நடைமுறையில எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, அதோட இயல்பே இயக்கம்தான். இஸ்ரவேலர்கள் பாலைவனத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யும் போது இந்த கூடாரத்தை முழுமையா பிரிச்சு லேவியர்கள்ங்கிற ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார் அதை சுமந்து செல்வாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்குறதுக்கு நிரந்தரமாவே தண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். சரி சரி. பலகைகளை இணைக்கிற கம்பிகள், தூண்கள்னு எல்லாமே பிரித்து தூக்கி சென்று அடுத்த இடத்துல முகாமிடும்போது மீண்டும் பொருத்தும் வகையில தான் இருந்துச்சு. இது பயணத்திலே இருந்த ஒரு புனித ஸ்தலம். இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிப்லியத்துல இவ்வளோ விரிவான வர்ணனைகள், பாரம்பரியத்துல அதிசய கதைகள் இருக்கு. ஆனா தொல்லியல் துறை என்ன சொல்லுது? நாம் அதை கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இங்கதான் ஒரு பெரிய மௌனம் நிலவுது. மௌனமா? ஆமா, மிஷ்கானுக்கான நேரடி தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இதுவரை கிடைக்கல. ஒரு துண்டு மரம், ஒரு நூல், ஒரு உலோக ஆணி கூட கிடைக்கல. ஒண்ணு கூடவா? ஏன்? யோசிச்சு பாருங்க. மரம், துணி, தோளால் செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பு 3000 ஆண்டுகளுக்கும் மேல பாலைவனத்துல புதைஞ்சு சிதையாம தாக்கு பிடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. சரிதான். அதுல பயன்படுத்தப்பட்ட தங்கம், வெள்ளி எல்லாம் கூட காலப்போக்குல உருக்கி வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதனால நேரடி ஆதாரம் இல்லாதது ஆச்சரியம் இல்ல. அப்போ இது ஒரு கற்பனையான கட்டமைப்பு, ஒரு கதை தானே தொல்லியல் கருதுதா? அப்படியும் நேரடியா சொல்லிட முடியாது. தொல்லியல் நமக்கு வேறு சில முக்கியமான மறைமுக தகவல்களை தருது. அது என்ன?
ஒன்னு, அந்த காலகட்டத்துல மத்திய கிழக்கு முழுவதும் நாடோடி மக்கள் கூடாரங்களை அடிப்படையாக கொண்ட புனித இடங்களை பயன்படுத்தினாங்கன்னு சான்றுகள் இருக்கு. இது ஒரு பொதுவான பழக்கம்தான். ஓகே. ரெண்டாவது, விவிலியத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிற உலோக வேலைப்பாடு, நெசவு, சாயமிடுதல் போன்ற கைவினைத் திறன்கள் அந்த காலகட்டத்துல இருந்தன என்பதையும் தொல்லியல் உறுதி செய்யுது. அப்போ டெக்னாலஜி இருந்திருக்கு. ஆமா, அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குற தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் மிஷ்கான சுட்டிக்காட்ட எந்த எச்சமும் கிடைக்கலைங்கிறது தான் யதார்த்தம். அப்போ இந்த விவிலியத்துல இருக்கிற இவ்வளவு துல்லியமான விவரங்களுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இது பிற்காலத்துல எழுதப்பட்டிருக்குமோ? சில அறிஞர்கள் அப்படியும் சொல்றாங்களே. ஆமா, அது ஒரு முக்கியமான வரலாற்று பார்வை. பல அறிஞர்கள் யாத்திராகமத்திலுள்ள இந்த விரிவான வர்ணனைகள் சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் வெண்கல காலகட்டத்தில் எழுதப்படவில்லைன்னு கருதுறாங்க. அப்போ எப்போ? மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இரும்பு காலத்தில், குறிப்பா சாலமோனின் முதல் கோயில் கட்டப்பட்ட பிறகு அல்லது பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பின்னரோ இந்த விவரங்கள் எழுதப்பட்டிருக்கலாம்னு வாதிடுறாங்க. இதனால என்ன வித்தியாசம் வந்துரும்? அவங்க வாதம் என்னன்னா, பிற்காலத்துல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான சாலமோனின் கோயிலுக்கு ஒரு பழமையான தெய்வீகமான பாரம்பரியத்தை கொடுக்கறதுக்காக அந்த கோயிலோட சில அம்சங்களை இந்த பண்டைய கால கூடாரத்தோட வர்ணனையில கலந்திருக்கலாம். அதாவது பிற்கால கோயில் வழிபாட்டு முறைகளோட சாயல் இந்த பண்டைய கால கூடாரத்தோட வர்ணனையில ஏற்றப்பட்டிருக்கலாம். ஓ, ஒரு வரலாற்று ரீதியான விளக்கம். ஆமா, இது மிஷ்கான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம இன்னைக்கு வாசிக்கிற இந்த வடிவம் பிற்காலத்துல செம்மைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம்னு சொல்லுது. ஆக இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? நம்ம கிட்ட விவிலியத்திலிருந்து ஒரு தெய்வீக வரைபடம் இருக்கு. அது ஒவ்வொரு அங்குலத்தையும் விவரிக்குது. ஆமா, யூத பாரம்பரியத்திலிருந்து அந்த நிர்மாணத்தின் பின்னால் இருந்த அதிசய நிகழ்வுகள் மற்றும் சமூக பங்களிப்பு பற்றிய கதைகள் இருக்கு. சரி. மறுபுறம் தொல்லியல் துறை நேரடி சான்றுகள் இல்லைன்னாலும் அதன் சாத்தியக்கூறுகளை முழுமையா மறுக்கவும் இல்லை. சரியா சொன்னீங்க. இது உரை, அதாவது டெக்ஸ்ட், பாரம்பரியம், ட்ரெடிஷன் மற்றும் பௌதிக வரலாறு, பிசிக்கல் ஹிஸ்டரி ஆகியவற்றுக்கிடையே ஒரு சுவாரஸ்யமான இழுபறியை உருவாக்குது. மிஷ்கானின் பௌதிக தடயங்கள் ஒருவேளை என்றென்றைக்குமாக மறைந்து விட்டாலும் ஒரு விரிவான கருத்தாகவும் ஒரு சமூகத்தின் நம்பிக்கையின் அடித்தளமாகவும் ஒரு தெய்வீக வடிவமைப்பின் குறியீடாகவும் அது இன்றும் மிகவும் வலிமையாக நிலைத்திருக்கிறது. அதோட உண்மையான இருப்பு அதன் பௌதிக பொருட்களை தாண்டியதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இது உங்களுக்கும் சிந்திப்பதற்கு ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறது. அந்த மூலங்களின்படி மிஷ்கானின் ஒவ்வொரு பாகத்திற்கும், தங்கத்திற்கும், வெள்ளிக்கும், நீல நிற நூலுக்கும், தூபத்திற்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் இருந்தது. ஆமா. இப்போது உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு புனித இடத்தின் பௌதீக வடிவமைப்பு, அது இந்த பண்டைய கால கூடாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நவீன கால ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு எளிய தியான அறையாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தும் மக்களின் ஆன்மீக அனுபவத்தை எவ்வாறு பாதிக்கிறது? கட்டிடக்கலைக்கும் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு? இதை நீங்க ஆராய்ந்து பார்க்க